He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamizhar Katchi. They have roots all over the world. They have sympathizers all over the world. நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம், அது கண்காணிக்கப்பட வேண்டும். மோடி அமித்ஷா தொடங்கி வைத்த கூட்டத்தில் உரக்க பேசிய எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ். We effect an arrest. We find out who is behind it. He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamizhar Katchi. They have roots all over the world. They have sympathizers all over the world. They have elements borrowed from the. So they start attacking me for affecting the arrest. தன்னையும் தனது மனைவி குறித்தும் வலைதளத்தில் மாஃபிங் வீடியோ அனுப்பி மிரட்டினார்கள். நாம் தமிழர் குறித்து வருண்குமார் எஸ்பி பேசியது என்ன? கடந்த ஆகஸ்ட் மாதம் திருச்சி எஸ்பி வருண்குமார் மீது சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட 22 பேர் மீது திருச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட காளியம்மாளை விமர்சித்து பேசியதாக ஆடியோ வெளியான நிலையில் அந்த ஆடியோவுக்கு காரணம் திருச்சி எஸ்பி தான் என்று சீமான் மறைமுகமாக பேசியிருந்தார். மேலும் எஸ்பி வருண்குமாருக்கு சில சாதியினரை பிடிக்கவில்லை, அவர் எங்கள் ஊரை சேர்ந்தவர்தான் என்றும் பகிரங்கமாக பேசியிருந்த நிலையில் சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற தலைப்பில் சீமானுக்கு மறைமுகமாக பதில் அளித்திருந்தார் வருண்குமார். எதை வச்சு பிரிவினைங்கிறாரு? அவர் ரொம்ப நாளா கண்காணிச்சுட்டு தானே இருக்காரு. இது புதுசா கண்காணிக்கிறாங்களா எங்களா? நீங்க திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டை ஆள்றாரு. ஏற்கனவே என்ன ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல. திமுக அரசுக்கு பேக்ரவுண்டில் செயல்படுகிறார் ஐபிஎஸ் வருண்குமார் என சீமான் பேசி வர, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக சாட்டை துரைமுருகன் கைது என சீமானின் பேச்சாலும் ஐபிஎஸ் அதிகாரியின் ஆக்ஷனாலும் இருதரப்பினரிடையே காரச்சாரமான உரசல்கள் இருந்த வண்ணம் இருக்கும் நிலையில்தான் சண்டிகரில் அண்மையில் நடந்த இளம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்றிருந்த திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார், நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் என்றும் அது கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். We gave a complaint. The government was supportive. The police department was very supportive. 3 FIRs were registered. But it has been 3 months now. We have not got replies from Instagram, Facebook and X. மேடையில் அவர் பேசும்போது தன்னுடைய குடும்பத்தை நாம் தமிழர் கட்சியினர் வலைதளத்தில் அவதூறு பரப்புகிறார்கள், அதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இணைய குற்றங்களை செய்யும் கூலி படைகளை கண்காணிக்க 14C எனும் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் விரிவாக பேசியிருந்தார். முன்னதாக இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் தொடங்கி வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது.